guys, welcome to Cheese Runner channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட புது வெட் கிரைண்டர். பிராண்ட் நேம் வந்து பிரீத்தி, மாடல் நேம் ஐகானிக். ஸோ 2 years கேரண்டி அண்ட் 5 years மோட்டர் வாரண்டி இருக்குது. பைடைரக்ஷனல் டெக்னாலஜியோட இது இருக்குது. அதாவது பைடைரக்ஷனல்லாம் ஆட்டுக்கள் மாதிரியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சுற்றும். ஸோ இதுதான் வந்து இப்போ கடையிலலாம் மாவே சூடாகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சூப்பர் மாடலுங்க இது வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துடலாமா? அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரைண்டரோட லுக்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து இப்படி இருக்கும். அப்புறம் டாப் வியூ வந்து இதுதான். பார்த்திங்கன்னா லிட் இருக்குது. அப்புறம் இந்த உள்ளார் பார்த்திங்கன்னா 2 ரோலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து நாப் டைப்பு. ஒரு ஸ்பேட்சுலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பக்கமும் பிரமிட் ஷேப்பில் வைப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க சைடில் பார்க்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வாங்க இப்போ பேக் சைடு இதுதான் கைஸ் பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் அவ்வளோ ஒன்றும் கிடையாது, வென்டிலேஷன்ஸ். அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து இது தலைகீழ திருப்பி எப்படி இருக்குதுன்னு பார்க்க. ஸோ ட்ரம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து இது வந்து பேரிங் டைப், அதாவது கியர் டைப்புன்னு. ஸோ வாங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இது வாரண்டி வாய்ட் மாதிரி 5 புஷஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்கொயர்லே கர்வ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து இதை வந்து 200 வோல்ட்ஸ் இல்லை அதுக்கு கம்மி இல்லை 210 220லாம் வச்சிங்கன்னா இந்த கிரைண்டர் மோட்ரு வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன தான் 2 பக்கம் சுற்றினாலும் மாவு வந்து சூடாகும். அதே மாதிரி மோட்ரு வந்து பயங்கரமாக சூடாகும். ஸோ அந்த ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டனில். அந்த பட்டன் வந்து நீங்கள் தொட்டிங்கனாலே சுடும். அந்த ஸ்டீல் தொட்டிங்கனாலே சுட்டுரும். ஸோ இப்போ வாங்க அட்வான்டேஜ் பார்க்கலாம். 2 பக்கமும் சுற்றி அரைக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவும் அரைக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்ல வோல்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா மாவு கூட சில்லுன்னு கொடுக்கும். இப்போ வாங்க மறுபடியும் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த 2 பக்கமும் பிரமிட் ஷேப்பில் வைப்பர் கொடுத்துருக்காங்களே, இது காட்டுறேன். இந்த 2 பக்கமும் பிரமிட் ஷேப்பு, அப்புறம் 2 பக்கமும் சுற்றுறதுனால மாவு வலிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கல்லுக்குள்ளார கை விடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது கோனிக்கல் ஸ்டோன்ஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு என்ன தான் இதானாலும் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து அரைச்சாலும் உங்களுக்கு சூடாகாது. ஏற்கனவே நாங்கள் அல்ட்ரா வச்சுருந்தோம், அது 13 வருஷமாக வந்துச்சு. அதில் வந்து காக்ரோச் போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது மாதிரி நாப் டைப்பில் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நாப் ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஸ்குவீக்கிங் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும், நல்லாவே கேட்கும். ஸோ அதை வந்து தவிர்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கலாம், கல்லாம் ஒன்றும் தூக்கி அடிக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாப் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து, அதாவது இந்த நாப் கல் வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் மாவு செய்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ரொம்ப நேரம் அரைச்சிங்களா இல்லை உங்களுக்கு ரோ வோல்டேஜ் ஹீட் ஆச்சுன்னா. ஸோ அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால க்ரிப்பு பிடிச்சிக்கலாம், வலிக்கி விடாது. அப்புறம் வந்து இதுலேருந்தே தண்ணி ஊற்றிக்கலாம், அதனால மூடி கழட்டி இது பண்ணிக்கிட்டாங்களே. அண்ட் இட்ஸ் கியர் டைப், அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அல்ட்ரா பர்ஃபெக்டஸ் அது மாதிரி அல்ட்ராவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் வந்து எல்லா மாடலும் கூட ப்ரிஃபர் பண்ணுவேன். அவங்க ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சீஸ் ரன்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.